வெல்கம் டு என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கலாம், ஐடி கம்பெனியோட ஓனராக இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது, அந்த இன்சூரன்ஸ்லாம் அவங்க எடுக்கிறனால அவங்களுக்கு பிஸ்னஸில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனியில வந்து எம்ப்ளாயீஸும் இருப்பாங்க, ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும், மெஷின்ஸ் இருக்கும். இப்போ தனித்தனியா இதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? ப்ராப்பர்ட்டிக்கு, மெஷின்ஸ்க்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கு? அதை எடுக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு பிசினஸ் ஓனர்ஸ்க்கு? இப்போ ஃபயர் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஃபயர் இன்சூரன்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க பில்டிங்கை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய மிஷினரிஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து நீங்க ஃபயர் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லயபிலிட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் இருக்குது. லயபிலிட்டி இன்சூரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதில் எதுவும் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அதை வந்து ப்ராடக்ட் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. எம்ப்ளாயர் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் இருக்குது. எம்ப்ளாயர் லைபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு எதுவும் வந்து ப்ராப்ளம் ஆகுது, அவங்க வந்து எதுவும் கம்பெனி மேலே எதுவும் வந்து ப்ராப்ளம் பண்ணுறாங்க, கேஸ் போடுறாங்க அப்படின்னா அஸ் அ எம்ப்ளாயராக நம்ம வந்து லீகலாக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து எம்ப்ளாயர் லயபிலிட்டி அப்படின்ற இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபயர் இன்சூரன்ஸ்லேயே வந்து மிஷினரிஸ், அதே மாதிரி கம்பெனியில் இருக்கக்கூடிய அசட்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். என்னென்ன அசட் இருக்குது அப்படின்றத நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து பில்டிங்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ ஒர்த்து, ஸோ அந்த பில்டிங்குள்ளே இருக்கிற மிஷினரிஸோட ஒர்த்து வந்து இந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது, வேறு கம்ப்யூட்டர்ஸ் வந்து இந்த அளவுக்கு வேல்யூக்கு கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, என்னென்ன மிஷினரிஸ்லாம் என்னென்ன வேல்யூவில் இருக்குது அப்படின்றத சொல்லிவிட்டு நம்ம வந்து அதை வந்து இன்சூரன்ஸில் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பில்டிங்க்கு, மிஷின்ஸ்க்கு இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் சொல்லிட்டீங்க. இப்போ அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்கு ஏதாவது இன்சூரன்ஸ் இருக்கா? எல்லா டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸும் இருப்பாங்க. வயசு கம்மியாகவும் இருப்பாங்க, அபோவ் 40, 50 அந்த ஏஜ் உள்ளவங்களும் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் கவர் ஆகிற மாதிரி ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி ஏதாவது இருக்கா? எம்ப்ளாயீஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க, நீங்கள் வந்து இப்போ ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்களா, இல்லை ஐடி கம்பெனி வச்சுருக்கீங்களா, ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸோட கேட்டகரி பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உமன் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, ஜென்ட்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, யங் ஏஜ் பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, பெர்மனன்ட் பீப்புளாக இருக்காங்களா, கான்ட்ராக்ட் பீப்புளாக இருக்காங்களா, வயசானவங்க வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போ ஒரு சில பேர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நீங்கள் கான்ட்ராக்ட் மாதிரி எடுப்பீங்க, ஒரு மாதம் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க, 1.5 மாதம் இருக்க மாட்டாங்க, இல்லை ஆளுங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்களா, இல்லை பெர்மனெண்ட்டாக ஒருத்தவங்க உங்க கூட ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ ஒர்க் பண்ணுறாங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பொறுத்து வந்து என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு என்ன உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குரூப் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. குரூப் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி பெர்மனெண்ட்டாக உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்க வந்து ஒர்க்கில் இருக்கிறாங்க, அவங்க சர்வீஸில் இருக்கும்போது டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னா குரூப் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து பெர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டாங்க, அடிக்கடி மாறிட்டே இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து கவர் ஆகும். இப்போ திடீர்னு அவங்க சிக் ஆகிட்டாங்க, ஒரு சர்ஜரி பண்ணணும், ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இந்த பாலிசியில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் மொத்தமாக வந்து ஒரு 50 பேருக்கோ 100 பேருக்கோ எடுக்கும்போது ப்ரீமியம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ அவங்க தனியாக போய் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒரு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ப்ரீமியம் வந்து கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்குமே வந்து டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய எந்த இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் அதை டேக்ஸ் பெனிஃபிட்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயி காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. எம்ப்ளாயி காம்பன்சேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, சேம் இப்போ இந்த ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மிஷினில் அடிபட்டுருச்சு, ஸோ அவங்க இன்ஜுரி ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும், இல்லை டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய லேபர் டைப் பீப்புளுக்கு தான் வந்து மெயினாக ஒர்க்மேன் காம்பன்சேஷன் வந்து யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் கவர் ஆகும். லைக் வந்து வண்டியில் போகும்போது கீழே விழுந்துட்டாங்க, இல்லை ஃபேக்ட்ரிக்குள்ளே கீழே விழுந்துட்டாங்க, இப்போ வந்து மேலே ஏதாவது ஆக்சிடென்டலாக ஒரு பொருள் ஏதாவது விழுந்துருச்சு, ஸோ அந்த மாதிரி ஆக்சிடென்ட்னால அவங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் ஆகுது அப்படின்னா அதை கவர் பண்ணுறதுக்கு
குரூப் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன மாதிரியான கேட்டகரி ஆஃப் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களோ, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க சொன்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டுமா, இல்ல கான்ட்ராக்ட் பேஸ்ல இந்த பாலம் கட்டுறவங்க, ரோடு வேலை பார்க்குறவங்க அவங்களுக்குலாம் கவர் ஆகுமா? ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கம்பெனி கீழே எம்ப்ளாயியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது கிடையாது. கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்க்குமே இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுறீங்க, ஒரு இன்ஜினியரிங் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரோட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்டாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போதே இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷனு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் வந்து மேண்டேட்ரியாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து டெம்பரவரியாக நீங்கள் வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கோ ஒரு 6 மந்த்ஸுக்கோ நீங்கள் ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, இல்லை வந்து அடிக்கடி இப்போ உங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து மாறிட்டே இருப்பாங்க, ஒரே ஆளுங்க வந்து வேலை பார்க்க மாட்டாங்க, இன்னைக்கு ஒருத்தர் வருவார், திரும்ப அடுத்து நாளைக்கு வேற ஒருத்தர் வருவார் அப்படின்னா அதுக்குமே வந்து பாலிசிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அன்னேம்டு பாலிசின்னு சொல்லுவாங்க. ஒர்க்மேன் காம்பன்சேஷன்லேயே வந்து நேம் போட்டு பாலிசியும் எடுத்துக்கலாம், நேம் போடாமே அன்னேம்டு பாலிசி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் அன்னைக்கு அந்த ஒரு ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அவங்க அன்னைக்கு ஒர்க் பண்ணாங்க அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து ப்ரூஃப் வந்து வச்சுருக்கணும். லைக் வந்து இப்போ அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்க்குமே வந்து இன்சூரன்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போவாங்கல்ல, அதுக்கு எதுவும் டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கா? அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கு இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கும், அதுக்கு எதுவும் இன்சூரன்ஸ் இருக்கா? எஸ், வந்து இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் இல்லை ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து இன்சூரன்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து சின்ன வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்கீங்க, இல்லை பெரிய நீங்கள் லாரி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இன்சூரன்ஸில் வந்து நீங்கள் கவர் பண்ணணும். ஒரே இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் பண்ணிக்கலாம், இல்லைங்க வேறு கம்பெனியில் கூட நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து டிரான்சிட் இன்சூரன்ஸ், மரைன் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஒரு வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ட்ரக்கில் வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மரைன் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப மேண்டேட்ரியாக வந்து எடுக்கணும். அந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் எந்த வேல்யூக்கு ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து டிரான்சிட்டில் போயிட்டுருக்கோ அதை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கணும். இப்போ வந்து அந்த ஒரு டிரான்சிட்டை மட்டும் கவர் பண்ணுற மாதிரியான இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இல்லை ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வந்து இத்தனை ஷிப்மெண்ட் போகும், இத்தனை டிரான்சிட் வந்து இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் 2-3 அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் மரைன் இன்சூரன்ஸில் அந்த மாதிரி உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் என்னவோ அதை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது போக வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ட்ராவல் இன்சூரன்ஸும் இருக்குது. நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து குரூப் ஹெல்த்து, குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட்டு, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் இல்லை, அந்த மாதிரி வந்து குரூப் ட்ராவல் இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இப்போ எம்ப்ளாயீஸ் வந்து ரெகுலராக ட்ராவல் பண்ணுவாங்க, ஸோ அவங்க வந்து அடிக்கடி இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போவாங்க, இப்போ ஐடி கம்பெனி அப்படின்னா அடிக்கடி போவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து குரூப் ட்ராவல் இன்சூரன்ஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது போக வந்து எரர் அண்ட் ஒமிஷன் பாலிசி, ப்ரொஃபஷனல் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாலிசிஸ் இருக்குது. ப்ரொஃபஷனல் லைபிலிட்டி அப்படின்றது வந்து இப்போ ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்க, அட்வொகேட்டாக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபஷனில் அவங்க ஏதாவது ஒரு அவங்க பண்ண எரர்னாலேயோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலேயோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு லீகல் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை கவர் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷனல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் அப்படின்றது தேவைப்படும். எரர் அண்ட் ஒமிஷன் பாலிசியும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க, இப்போ ஒரு கிளைண்ட் வந்து இப்போ ஃபாரினில் இப்போ யூஎஸ்லேயே ஒரு கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை கொடுக்கறதுக்கு பெரிய வேல்யூவாக இருக்குது அப்படின்னா அவங்க இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்கறதுல எதுவும் எரர் ஆயிடுச்சு, அவங்களால எதுவும் ப்ராப்ளம் ஆகி அந்த சாஃப்ட்வேர் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த கம்பெனி மேலே அவங்க வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ இல்லை அவங்க ப்ராப்ளம் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு எரர் அண்ட் ஒமிஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பீப்புள், இல்லை லாயர்ஸு, டாக்டர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து இந்த பாலிசி வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இப்போ நீங்கள் சொன்ன எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸையும் நான் எடுக்கணுமா, இல்லை என் பிஸ்னஸ்க்கு எந்த இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்குன்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ உங்களோட பிஸ்னஸ்க்கு இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு என்னென்ன அசட்ஸ் இருக்குது,
உங்களுக்கு கீழே யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன டைப் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அதே மாதிரி லீகலாக ஒரு சில லைசன்ஸ் நீங்கள் வாங்குறதுக்கோ இல்லை நீங்கள் ஒரு சில வெளியிலேருந்து ப்ராஜெக்ட் வாங்குறதுக்கோ உங்கள் கிளைண்ட் என்னென்ன இன்சூரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே பொறுத்து தான் வந்து நீங்கள் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கே இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஆடிட்டராக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ உங்களோட ஒரு குவாலிட்டி ஆடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஃபீல்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பீப்புள் வந்து என்னென்ன மாதிரியான இன்சூரன்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றது அது ஒரு வழி. ஸோ நீங்கள் கேட்டு வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளைண்ட்டில் ப்ராஜெக்ட் எடுக்கும்போது அவங்க ஒரு சில மேண்டேட்ரியாக இன்சூரன்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் கான்ட்ராக்ட் ஒர்க் எடுக்கிறீங்க, நான் சொன்ன மாதிரி எம்ப்ளாயி காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபயர் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். அதே மாதிரி லயபிலிட்டி இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கணும். அதே மாதிரி உங்கள் வெஹிக்கிள்ஸ்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுக்கணும். எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸில் உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. இப்போ பர்சனல் ஆக்சிடென்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாமா, இல்லை வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாமா, இல்லை வந்து ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாமா. இப்போ அவங்க ஏதாவது இப்போ நம்ம கூட ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப வருஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே இன்சூரன்ஸுக்கு இஎஸ்ஐ நீங்கள் எடுத்திருக்கீங்களா, இஎஸ்ஐயில் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இஎஸ்ஐயில் வந்து கவர் ஆயிரும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் கூட நீங்கள் வந்து குரூப் ஹெல்த் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த லேபர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இஎஸ்ஐயில் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து குரூப் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்க்கு என்னென்ன மாதிரி இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. இப்போ நாங்களும் வந்து சர்வீசஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் சொன்ன எல்லா இன்சூரன்ஸ் சர்வீசஸுமே வந்து ஒரு 10 கம்பெனிக்கு மேலே நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து இப்போ எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கம்பெனி இப்போ உங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் பொறுத்து என்னென்ன இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத வந்து நாங்களும் வந்து சஜஷன் கொடுப்போம். உங்களுக்கு கொட்டேஷன் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஓனருக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது, அவங்களோட பிஸ்னஸை பொறுத்து அவங்க எப்படி இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் இருக்குது, பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்குது, குரூப் லைஃப், குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கம்பெனி ஓனராக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுன்றது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸுமே நாங்கள் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.